Hi viewers, welcome back to my channel. This is Sarah. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரேஷியோ ரிலேட்டடான சம் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வந்து A/B யும் B/C யும் கொடுத்து A/B/C ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இங்க வந்து நம்ம 4 வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அதாவது A/B/C/D வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுப்பாங்கன்னா A/B, B/C, C/D இந்த வேல்யூஸ்லாம் கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம அந்த A/B, C/D வந்து கண்டுபிடிக்கிறோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ லாஸ்ட் நம்ம A/B, C கண்டுபிடிச்சது போலவே இங்கேயும் நம்ம அதே மாதிரி எழுதுகிறோம். A/B/C/D எழுதிட்டு அவங்க கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாம் நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு A/B கொடுத்துருக்காங்களா 8:15. ஸோ அதை நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். 8ம் 15ம் எழுதுகிறோம். அடுத்த லைனில் தான் B/C எழுதணும். B/C என்ன கொடுத்துருக்காங்க 5:8. ஸோ 5 இங்கே 8 இங்கே ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து C/D வந்து 4:5. அப்போ Cக்கு நேராக தான் நம்ம அதை எழுதணும். Cக்கு நேராக தான் 4 எழுதணும். 5 வந்து Dக்கு நேராக. இங்கே எம்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, இங்கேயும் ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. சேம் ரெண்டாவது லைனில் D இல்லை, A இல்லை. ஸோ இல்லாததெல்லாம் நம்ம பாக்ஸ் போட்டு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து Cயும் D இருக்கிறதுனால ஏக்கும் பிக்கும் பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஃபில் பண்ணுறதுனா அந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரே நம்ம அந்த பாக்ஸில் போட போகிறோம். சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு பக்கத்தில் இந்த 15ன்ற நம்பர் தான் இருக்குது. ஸோ அந்த தான் நம்ம எத்தனை பாக்ஸ் இருந்தாலும் சரி அப்படியே ஃபில் பண்ணி வச்சிடணும். இதுக்கு இந்த சைடு வந்து எந்த நம்பரும் இல்லை, இந்த சைடு ஒரே ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அந்த சைடு உள்ள நம்பரை நம்ம அந்த பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். ஸோ அப்போ என்ன வரும்னா இங்கேயும் 15, இங்கேயும் 15 நம்ம போட்டுடணும். ஓகே. ஸோ இந்த பாக்ஸ் பக்கத்தில் இந்த சைடு நம்பர் இல்லை, இந்த சைடு தானே இருக்குது. அப்போ அதை தான் நம்ம ஃபில் பண்ணுறோம். இந்த பாக்ஸ் பக்கத்தில் இந்த சைடு இல்லை, இந்த சைடு தான் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். ஸோ இந்த 2 பாக்ஸுக்கு பக்கத்தில் வந்து 4 தான் இருக்குது. இந்த பக்கம் எந்த நம்பரும் இல்லை. அப்போ இந்த 4 தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணிட்டு நம்ம A/B/C கண்டுபிடிச்சது போலவே இதையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும். ஸோ இது 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே 160ன்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணோன்னா 300ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணோன்னா 480ன்னு கிடைக்கும். அதுக்கடுத்து இந்த 3 இதை வந்து நமக்கு 600ன்னு கிடைக்கும். ஸோ ரேஷியோனாலே நம்ம வந்து காமனாக இருக்கிற நம்பர்ஸை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி 0 எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். அப்படி கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 8×2 16ன்னு வரும். இங்கே 15 வரும், இங்கே 24ன்னு வரும், இங்கே வந்து 30ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இது காமனாக கேன்சல் பண்ண முடியும்னா நம்ம கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னா அப்படியே விட்டுடலாம். ஸோ இது கேன்சல் பண்ண முடியாதுன்றதுனால இதை அப்படியே விட்டுரும். ஸோ இந்த சம்க்குரிய ஆன்சர் வந்து இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது வேறு கான்செப்ட் வந்து கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.